ஐயா இப்ப 2, 8, 11 கிரகச்சரிக்கைகள் இப்ப 8ல இருந்து தசாபுத்தி நடத்துது அப்படிங்கும்போது இது பொருளாதாரத்தை தரும்னு எடுத்துக்கிறதா இல்ல லாஸ் தரும்னு எடுத்துக்கிறதா ஐயா? எதுல இருந்து திசை நடத்துது? 8ஆம் இடத்துல 8, 11, 2 இந்த கிரகச்சரிக்கை இருந்து 11, 2 தசை நடத்துது. 8ல இருந்து நடத்தினாலே உங்களுக்கு உழைக்காத வருமானம் உள்ள வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களோட வேலையை விட அதிகமான வருமானம் 8ஆம் இடம் வருமானம் அப்படின்னா பணம் வரும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிதானே? 2ஆம் இடத்துடைய வருமானத்துல குடும்பம் நடத்துவீங்க, சாப்பிடுவீங்க, ஜாலியா இருப்பீங்க. 8ஆம் இடத்துடைய வருமானத்துல உங்களுக்கு வந்து வீடு வாசல் சொத்து பத்து வாங்குறதுக்கான பணம் கிடைக்கும். அதுவும் 8ஓட 11 கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே கண்டிப்பா நல்ல அமௌண்ட் பெரிய அமௌண்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல அவங்க லாட்டரி சீட் வாங்குறது இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் நோக்கி நம்பி போகலாம். எப்போவோ வச்சு தான செட்டில்மெண்ட் கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. 8 கூட சம்பந்தப்பட்டாதான் விபத்துங்க. அப்ப 8ஓட வந்து இன்னொரு பாசிட்டிவான பாவங்கிறது 11 ரொம்ப பாசிட்டிவான பாவம் தான். சரிங்க, ஓகே, நன்றி. நல்லது. அடுத்து வணக்கம் சார். வணக்கம் ராமசாமி துறையிலிருந்து. சொல்லுங்க. வணக்கம் சார். இது ஜாமக்கோல் பிரச்சனத்துல நம்ம பாகை முறையை உபயோகிக்கலாமா? தாராளமா. ஏன்னா இப்போ ஒரு ஜாமக்கோல் பிரச்சனை பார்த்திருக்கோம். நீங்க வந்து தலை சிறந்த சவு முட்டை வியாபாரின்னு நினைச்சுக்கங்க. ஓகே. இந்த கிரகங்களை வந்து நீங்க கிரகத்தோட இன்வால்வ்மெண்டா டெடிகேட் ஆயிட்டீங்கன்னா அது என்ன உருவனம் செய்யறது இதை வளைஞ்சு கொடுக்கும். ஓகே. ஆனா அது ஒரு தடவை பார்த்தவனே சொல்லாம நிறைய விஷயங்களை அப்ளை பண்ணி இப்படி இருக்கலாம் இப்படின்னு நிறைய உங்க அது அனுபவத்தை சேகரிச்சுட்டே வந்தீங்கன்னா பாகமுறை வரும்போது நான் டப்புன்னு இது சொல்லுது ஆமா சொல்லுது இல்லைன்னு தோணும். ஓகே. இதுல வந்து வெறும் உதயத்தை மட்டும் பார்க்கணுமா? உதயம், ஆரணம், கவிப்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாமே பாகை முறையில பாத்துக்கலாம். ஆமா, எந்த ரூலும் மாத்த வேண்டாம். கேள்விக்கான பாவம் உதயம், அது கூட ஏதாவது டிகிரி ரொம்ப க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த கேள்வியோட கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் தான். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதெல்லாம் செய்யறேன். ஒரு உதயத்துல வந்து ஜாமச்சந்திரன் இருக்கு. ஆனா பாகை முறைப்படி பார்க்கும்போது உதயத்துல சனி, மாந்தி, ராகு, கேது எல்லாமே இருக்கு. இந்த சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு செகண்டரி முக்கியமா பாகை முறை எடுத்துக்கங்க. ஓகே ஓகே ஓகே. இது மாற்றத்தை கொடுக்கும். இது உதயத்துல சந்திரன் இருக்குது, அவர் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார். ரூல் நம்பர் 1. அந்த பாகையில ராகு இதெல்லாம் நெருக்கமா வேற வேற ராசியில் இருக்கும்போது எது முதல்ல இருக்கோ அதோடைய பலன்னு சொல்லுங்க. ராகு அங்க இருக்குன்னா கண்டிப்பா அந்த மாற்றத்தை மனவலி உண்டு, மனசுல பெயின் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த சந்திரனும் வந்து ஸ்திர ராசியில இருக்கு. டிகிரி நட்சத்திரம் பாகை முறையில் நெருக்கமா தான் தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சார் வணக்கம் சார். நான் மலேசியால இருந்து சித்ரா பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் மேடம்க்கும் வாழ்த்துக்கள். உங்களோட ஆசீர்வாதம் வேணும் சார். அப்புறம் சார் சந்திர நாடியில இப்ப நம்ம வந்து கோச்சார சந்திரன் லக்ன அதாவது பிறந்த கால கிரகங்கள் மேல போகும்போது அதை மட்டும் எடுத்து சொல்லிருக்கீங்க சார். இப்ப அங்க இருக்க கோச்சார கிரகங்கள்லாம் என்ன சார் செய்யுது? என்ன அந்த கிரகங்கள்லாம் அந்த உதாரணமா இன்னைக்கு சந்திரன் ரிஷபத்துல போயிட்டு இருக்கு, நாளைக்கு சந்திரன் மிதனத்துல போவாரு. அவருக்கு மிதனத்துல வேற ஒரு கிரகம் புதன் இருக்குன்னு வச்சுக்கலாம். கோச்சாரத்துல குரு அங்க போறாரு. அப்ப குரு மீது புதங்கிற கோச்சார பலன் நடக்கும். ஆனா இந்த கோச்சாரன் குரு மேல போகும்போது இந்த குழந்தைய பத்தி ரொம்ப ஷார்ட் டைமா நினைவுகள் வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். அது லாங் டைம் சம்பவத்துக்கு வராது. கோச்சார கிரகங்களின் மீது கோச்சார சந்திரன் பயணிக்கும் போது கிடைக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாமே டெம்பரவரி, வெரி வெரி டெம்பரவரி. ஆனா பிறந்த கால கிரகங்களின் மீது சந்திரன் போகும்போது அது சம்பவமா கூட நிற்கும். சரி சார், ஓகே சார். அப்ப இப்ப இந்த நேரத்துல நடக்க போகுதுன்னு சொல்லலாம். இப்ப இந்த நேரத்துல இதுவும் நடக்கும் அப்படின்னு டெம்பரரியா நடக்கும்னு சொல்லலாம் சார். நீங்க இப்ப வந்து கோச்சார குரு மேல கோச்சார சந்திரன் பயணிச்சுட்டு இருக்கு. பிறந்த காலத்துல அங்க ஒரு புதன் இருக்குன்னு வச்சுக்கிறோம். அவர் சொத்து பத்தெல்லாம் வாங்கும்போது என்ன சொல்லுவாரு, நான் இந்த குழந்தைகளுக்காக சேமிச்சு வைக்கிறேன்னு சொல்லுவார். ஆனா கடன் வந்தோடனே குழந்தைய மறந்துட்டு கடனுக்காக சொத்தை வித்து போடுவார். அதெல்லாம் டெம்பரவரியான காரணங்கள். ஓகே சார். இப்ப ஒருத்தர் கேட்டார்ல சார், இப்ப லக்னத்திலே அஷ்டமாதிபதி இருந்து லக்னத்தோட பாகையும் சந்திரனோட பாகையும் ராகு கேதுவோட பாகையும் இருந்தா அவங்களுக்கும் பிறக்கையிலே குறைபாடு இருக்குமா சார்? ஆமா,
ராகுகேது இருந்ததுன்னா பரம்பரை இருக்கக்கூடிய குறைபாடு இருக்கும். ஓ, அப்ப பரம்பரை நோய் இருக்குன்னு நம்ம சொல்லாமா சார்? இல்ல பெரிய குறைபாடுங்கிறத தாண்டி நோய்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். நல்லது. அடுத்து ஐயா வணக்கம் பேசுறேன். இப்போ நம்ம ஜாதகத்துல வந்து லக்னாதிபதியை தவிர மத்த எல்லா கிரகமுமே வந்து செவ்வாயோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, லைக் ஒண்ணு செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கு, இல்ல செவ்வாய் பார்வையில இருக்கு, இல்ல செவ்வாய் வீட்டுல இருக்கு. அந்த ஜாதகத்தை இயக்க போறது ஆளுமை கிரகங்கிறது செவ்வாய் தான். அப்படியா ஐயா? அந்த ஜாதகத்துல செவ்வாய் இல்லாம அந்த ஜாதகரே கிடையாது. ஓகே. இப்ப அந்த ஜாதகர் பேசினாருன்னா அண்ணன் தம்பி வீடு வாசல்னு செவ்வாயோட காரத்து சூழ்நிலை மட்டும்தான் அவர் வாழ்க்கை நடத்தும், கூடவே பயணிக்கும். ஓகே. அவரை கொண்டு ஸ்கூல்ல விட்டா கூட அண்ணன் தான் விடுவாரு, தம்பி விடுவாரு, அப்பா விட மாட்டாரு. எல்லாரும் செவ்வாய் தான் அவர் தூக்கிட்டு போவோம். கோயிலுக்கு போனா கூட முருகங்களும் திறந்திருக்கும், மத்த கோயிலாம் பூட்டி கிடக்கும். இப்போ லக்னாதிபதிக்கு சம்பந்தம் இல்ல, செவ்வாய் சம்பந்தம் இல்ல, அவசியம் இல்ல. ஆளுமை கிரகங்கிறது எந்த மோஸ்ட்லி பிளானட் யார் நட்சத்திரத்துல நிக்குதோ, யார் கிரகத்துக்கு நெருக்கமா இருக்கோ அந்த கிரகம் அந்த இயக்கிக்கிட்டே இருக்கும். அதுவே லக்னாதிபதியா இருந்தாருன்னா அவரே அந்த முருக வேஷம் போட்டு உட்கார்ந்துருப்பார், வள்ளியின் தெய்வானின் தோல் மேல கைவிட்டு உட்கார்ந்துருப்பார். ஓகே ஓகே, தேங்க்ஸ். நல்லது, தேங்க்ஸ் ஐயா. குரு வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. குரு வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து தமிழ் செல்விங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த நமக்கு ஃபுட் ஆர்டர் போடுறதோ அல்லது நம்ம வீட்டுல சமைக்கிற டைமிங் அந்த ஷார்ட் டேர்ம் வந்து நீங்க போட்டு பார்க்க சொன்னீங்க இல்லையா? அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குங்க. அது எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியலீங்க ஐயா. நம்ம அந்த வகுப்புல பாப்போமா, இது பாடம் நடத்துறது இல்ல. ஏற்கனவே ஒரு நண்பர் கேட்டார் இல்லையா? ஆமாங்க ஐயா. எனக்கு சந்தனடை சம்பவம் வேணும்னு. கேள்வி நிகழ்ச்சியில ஒரு கோர்ஸா பெருசா பண்ண முடியாது. சரிங்க ஐயா, சரிங்க. நான் கண்டிப்பா தமிழ் பிரச்சனை வகுப்புல அது கண்டிப்பா சொல்லித்தரேன், எப்படி பண்றதுன்னு வைக்கிறேன். சரிங்க ஐயா, நன்றி. என்னுடைய அனுபவத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு சப்ஜெக்ட் போயிருவோம். சரிங்க. என்னோட தம்பி வீட்டுக்கு போயிருக்கோம். தம்பி என்ன சொல்றாருன்னா, பேசிக்கிட்டே உட்காந்துக்கும்போது சரிண்ணே வாங்க அப்படியே வீட்டுல போய் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ உதயம் சிம்ம உதயம், உதயாதிபதி சூரியன் ராகுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு, 6 டிகிரிக்கு நெருக்கமா இருக்காரு. தம்பி உங்க வீட்டுல சாப்பாடுலாம் ஒன்றும் ஆயிருக்காதப்பா, நம்ம போலாம், வீட்டுக்கு கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன், எல்லாம் ரெடியா இருக்குன்னு. இல்லப்பா ஒன்றும் ஆயிருக்காது, இப்ப நானும் வீட்டுக்கு போறேன். தம்பி இல்லையா, நீ வரமாட்டியான்னு அவன் சங்கடப்படுறாரு. நான் வரல. நீ சங்கடப்பட்டாலும் பரவாயில்ல, டைம் லாஸ்ட் ஆயிட்டு, நான் கம்பெனிக்கு ஆஃபீஸுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். வரும்போது அவன் மெசேஜ் பக்கமா போடுறான், நீ வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, பண்ண மாட்டேங்கிற, அதுக்கு ஒரு காரணம்னு சொல்றான். நான் ஒரே ஒரு பதில் மட்டும் தான் போட்டிருந்தேன். முதல்ல வீட்டுல போய் என்ன சாப்பாடுன்னு பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ணேன், நோ குக்கிங்னு போடுவாரு, அப்ப இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆபீஸ் சேர்ந்துட்டேன், மெசேஜ் அனுப்புறேன், நோ குக்கிங். ஒய்ஃப் கீழே விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அதனால நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். புரியுதா இல்லையா? இது இந்த மாதிரி அனுபவத்துல நான் அந்த இடத்துல அவனை சண்டை போட்டு அவன் என்னன்னா பார்த்தோன்னு சொல்லுவான், அண்ணே நம்ம வீட்டுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க, பிடிச்சிருந்தா போலாம், நீங்க வண்டியை விடுங்க. இது ஒரு முறை சொல்லல, 100 முறை போட்டு பார்த்து அதுல 50 முறை தோத்து போன பொருட்டு 51 எங்க தோத்து இருக்குன்னு பார்க்கும்போது வெற்றி தெரிஞ்சிருக்கு. அதாவது உதாரணங்களை நீங்க எழுதி வச்சுட்டே வாங்க, செக் பண்ணி பார்க்கும்போது பார்ப்போம். ஓகே, நல்லது. ஐயா ஒரு சரிங்க ஐயா, ஒரு பிரசன்னம் போட்டிருந்தேங்க ஐயா, அது மட்டும் அது டவுட் கேட்டுக்கிறேன். பார்ப்போம், அது நிறைய வெயிட் பண்றாங்க. அடுத்தால் வாங்க. நமஸ்காரம் ஐயா. சொல்லுமா சௌமியா. சௌஜன்யா சார். சௌஜன்யா துர்கா. அக்ஷய திருதியை நன்னாள் வாழ்த்துக்கள். நல்லது சார். நீங்க என்னன்னா பாடத்தை மட்டும் நடத்தல, உங்களோட 30 வருஷம் 25 வருஷத்தோட உழைப்பும் சேர்த்து பகிர்றீங்க. நான் உங்கள் மாணவரா நினைக்கல, என் குழந்தைகளான்னு நினைக்கிறேன். என் குழந்தைக்கு என்னோட 30 வருஷத்தை அப்படியே கொடுக்குற மாதிரி உங்களுக்கு 30 வருஷம் அறிவு அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வெறும் மாணவர்னு வச்சுக்கோங்க, நேற்று படிச்சு இதுதான் போ அப்படின்னு தள்ளி விட்டலாம், அப்படி நினைக்கல. எப்படி ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு முழு உழைப்பையும் அப்படியே கொடுக்க விரும்புவாரோ, அந்த முழு உழைப்பையும் எந்த விதமான இதுவும் இல்லாம அப்படியே கொடுக்க தயாரா இருக்கிறேன். புரியுதா? என்ன நேத்து இப்ப போறவங்க, நான் ஜாதகர் ஜோசியர் சொல்றவங்க இல்ல, பர்சனும் பாக்குறவங்களும் இல்ல, போறவங்க வர்றவங்க எல்லாம் இப்ப கூப்பிட்டுட்டு நீங்க எதுவும் சொல்லாதீங்க, இப்ப நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன், கேட்டு பிரமிச்சு போறாங்க.
அது சொல்றப்பெல்லாம் குருநாதா குருநாதான்னு மனசுல உங்களை தான் நினைக்க தோன்றது. நேத்து கூட ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். குருக்கள் வந்து சொன்னாரு, உங்களுக்கு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அவரு கேட்காம நான் பாக்குறதுனால அவரை ஆருடமா எடுத்தேன். ஆருடத்துல சந்திரன் இருந்துச்சு. 7ஆம் வீட்டுல வந்து சுக்கிரன், சூரியன், அதுக்கப்புறம் சந்திரன் இருந்தது. வெளியில வந்து குரு இருந்தது. கவிப்பு வந்து மகரத்துல இருந்தது. இப்படி நீங்க சாப்பிட்டீங்களா? முன்னாடி 3 பின்னாடி 3 இதை சாப்பிட்டு வந்திருக்கீங்க. ஏதாவது கையில ஏதாவது கொத்துனீங்களா இல்ல வெட்டுனீங்களா? ஏன்னா வந்து ராகு இருக்கு. கிள்ளுனீங்களா, ஏதாவது உடைச்சிங்களா அப்படின்னு. ஆமா, கையில என்ன குத்துனுச்சு, தூக்கி போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி மனசு சரியில்லாம இருந்திருக்குமே, என்னடா இது அப்படின்னு போயிருப்பீங்களா? ஏன்னா வந்து சந்திரனுக்கு பின்னாடி வந்து பாம்பு அப்படின்னு. ஓ இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இல்லை இதெல்லாம் விடு, இப்போ எனக்கு மனசுல என்னமோ ஒன்று இருக்கு. என்ன நீங்க சொல்லவே படாது, நானே சொல்றேன் அப்படின்னோடனே சொல்ல அப்படின்னு. 4ஆம் இடம், ஆரோடத்துல இருந்து 4ஆம் இடம். வீடை பத்தி நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஆமா, நான் வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப அங்க வந்து சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் 8ஆம் அதிபதினால நீங்க ஒண்ணு சொன்னீங்க, கவிப்பு வந்து என்னத்தை சொல்லும் அப்படின்னா போதுமான அந்தஸ்து, போதுமான இது இல்லை அப்படின்னு காமிக்கும். நாலேஜோ அந்தஸ்தோ இல்லைன்னு. அப்பனா இந்த டாக்குமெண்டேஷனுக்கு உண்டான அந்த போதுமான வேல்யூவேஷன், அந்த டாக்குமெண்டேஷனை தரப்படுத்திங்க அப்படின்னு சொல்ல வர்றது அப்படின்னு. அப்புறம் 7ஆம் இடம் வந்து நிவர்த்தி ஸ்தானம். அவங்க பையன் வந்து இப்போ படிப்பு முடிச்சுட்டான், வேலைக்கு போகிறான். உங்கள் பையன் வழியாக தான் வரும்னு காமிக்குது அப்படின்னு சொன்னேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல, உங்களை மனசில் வச்சுக்கிட்டு சொன்னேன். ஏன்னா குரு இருக்குது, அவரோட மூத்த பையன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லது, உங்க முயற்சி தொடரட்டும், வாழ்த்துக்கள். அந்த ஆருடம் கூட எங்கேருந்து நான் இப்போ பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் இப்போ ஃபோனும் கையும் இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் கேது, ராகு, சனியோட நட்சத்திரங்கள்லாம் தொடுறதோ அங்கெல்லாம் பஸ் ஒண்ணு நிக்குது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, குருவோட நட்சத்திரங்கள்ல இருந்தாலுமே கட் ஆகுது ஏன்? பயணங்களை குரு நட்சத்திரம் சக்சஸ் எல்லாம் பண்ணாது இல்ல. அதாவது ஒரு கிரகம் செய்யற வேலையை நட்சத்திரம் செய்யாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கிரகத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி. ராகு தடுக்கிறத வேற சுப நட்சத்திரம், யோக நட்சத்திரம் கூட தடுக்காது. அதெல்லாம் யோசிக்கணும். கிரகம் தடுக்குதுன்னா தடுக்குதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லணும். நட்சத்திரத்தை பத்தி பின்னால பேசும். ஓஹோ, அதே மாதிரி இந்த உபய ராசிகளுக்கு வந்து போறப்ப எல்லாம் அந்த ஆருடம் அந்த பஸ் வந்து டைவர்ட் பண்ணி அந்த மெயின் ரோட்ல இருந்து பண்ணி ஒரு குறுக்கு இதுக்கு போகுது. அதாவது ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு. அதான் வீதியோட டெட் எண்டு இல்ல அந்த ரோடோட டெட் எண்டு, டைவர்ஷன் கூட அந்த பேனல் இடம், அது பேரு. ஆமா சார். ஒண்ணு எனக்கு வந்து ஜாதகத்துல கடகத்துல செவ்வாய் இருக்கு. அடுத்த கேள்வி தொடரலாம். சரி சரி, நல்லது. நன்றி சார், நன்றி. ஐயா குரு நமஸ்காரம். ஐயா குரு நமஸ்காரம், சொல்லுங்க. ஐயா எனக்கு இந்த ஜாதகத்துல 9ஆம் அதிபதி சனி வந்து கும்பத்துல ஆட்சியா இருக்குங்க. இல்ல நீங்க பேசுங்க, நின்றுச்சு உங்க நெட்வொர்க். ஒரே நிமிஷம் ஐயா. மிதுன லக்னங்க ஐயா. 9ல சனி கும்பத்துல ஆட்சியா இருக்காருங்க. நான் வக்ரத்துல இருக்காருங்க. இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சது என்னங்க, அப்ப வக்ரம் இருக்காருன்னா இயல்புக்கு ஒரு வாரான இது இருக்காரு அப்படின்னு அர்த்தங்க. இப்போ இந்த ஆயுள்காரகர் அப்படின்னு பார்க்கும்போது சனி எப்படிங்க பலன் கொடுப்பாருங்க அந்த ஜாதகம்? உங்க குடும்பத்துல எல்லாருமே வந்து ஒரு நோயில இருந்தாங்கன்னா நீங்க நோயில இறக்க மாட்டீங்க. சரிங்கய்யா. உங்க குடும்பத்துல எல்லாரும் ஒரு 50 வயசுல இருந்தா நீங்க 70 வயசுக்கு போவீங்க. எல்லாரும் 70 வயசுல இருந்தா நீங்க ஒரு ஷார்ட் லைஃப். என்னவோ நேர ஆப்போசிட், கொஞ்சம் தள்ளி. சரிங்க சரிங்க, அப்படி பதில் எடுத்துக்கணுங்க. சரி, ரொம்ப நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரம். அடுத்து கேட்கலாம். குருவே சரணம் ஐயா. வணக்கம். ஈரோட்டில இருந்து கோபாலன் பேசுறேங்க ஐயா. உங்களுடைய சந்திரநாடி வகுப்பு மாணவன். இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்ததுங்க. அதுல நான் சொன்ன பலன் சரியா, அது எப்படிங்கிறத நான் ஐயா கிட்ட கேட்டுக்கலான்ட்டு ஒரு விளக்கம். ஒரு பெண் ஜாதகம், வயது 24. அவங்க அம்மா வந்தாங்க கேள்வி கேட்கறதுக்கு. லக்கணம்
விருச்சக லக்கணம், லக்கணத்திலேயே கேது, 7ல ராகு, இன்னைக்கு ரிஷபத்துல ராகு இருக்கிறாரு, சந்திரன் ராகு தொட போறாரு. அது 7ஆம் இடம்ங்கிறதுனால திருமணம் சார்ந்து கேட்டிருப்பீங்க. திருமணத்துல இப்ப செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன். அதே சந்திரன் கோச்சார ராகு அங்க இருக்கிறாருங்க கும்பத்துல. இப்ப இதுக்கு எப்படி நான் சொன்ன பதில் சரியா இருக்குங்களா? சொன்ன பதில் 100% உண்மை. நடக்கிற தசாபுத்தி, ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் பண்ணா கல்யாணத்தை நடத்திரும். ஆனா பிரச்சனையோட தான் முடியும். அதான் சனி திசை, சனி புத்தி. ராகு அங்க தசை புத்தி அந்தரத்துல வரலையா? வரலை. ஸோ பயப்படாதீங்க, பிரச்சனை மட்டும்தான் வரும். கல்யாணத்துக்கான காலம் இது இல்லை. சரி, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். இப்ப திருமண முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க சொன்ன முயற்சிக்கு நீங்க சொன்ன ரிசல்ட் ரைட். சரிங்க ஐயா. இப்ப இந்த ராகு இருக்கிறதுனால, 7ஆம் இடத்துல ராகு சந்திரனை தொடர்றதுனால அந்த பொண்ணு திருமணம் சார்ந்து ஏதாவது அந்த குடும்பத்துக்கு பிடிக்காத மன நிகழ்வுகள் ஏதோ ஒண்ணு நிகழ போகுதுன்னு சொல்லுது. சரி, நல்லது. சரி, நல்லதுங்க ஐயா. வணக்கம், நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா, விஜய் பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா. இப்போ அந்த லோயஸ்ட் டிகிரிக்கும் நீச்சத்துக்குமே ஒரே விஷயம் தானா, இல்ல அது வெவ்வேறு? லோயஸ்ட் டிகிரிங்கிறது நீங்க ஒண்ணுக்காக ஏங்குறதையும் அதுக்காக உள்ள வழிகளையும் சொல்லும். நீசகரங்கிறது நீங்க பட்ட அவமான வழியை சொல்லும். இல்ல உயிர் காதகத்துவம், பொருள் காதகத்துவம் இதுல இல்லையா ஐயா? ஏக்கத்துக்கு அவமானத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குங்க. அவமான வழிங்கிறது நீச கிரகம், லோயஸ்ட் டிகிரிங்கிறது ஏக்கத்துக்கான கிரகம். ஓகே, இதேதான் ஹையஸ்ட் டிகிரிக்கும் உச்சத்துக்கு எடுத்துக்கணுமா? ஆமா. ஓகே, அடுத்து. ஓகே, தேங்க்யூ. இந்திரா சார், தஞ்சாவூர்ல இருந்து. வணக்கம், சொல்லுங்க. உங்ககிட்ட கிளாஸ் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை சார். எனக்கு இந்த கிடைச்சது, படிச்சேன் சார். 1 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் எனக்கு இந்த மாதிரி கிளாஸ்ல தான் எனக்கு வகுப்பு சேர முடிஞ்சது. எனக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் கேட்டுக்கிறேன். கல்யாணம்னு ஒருத்தர் வந்து கேட்டப்போ அதுல உதயம், ஆருடம், கவிப்பு 3மே ஒரே இடத்துல இருக்கு. ஆனா கிரகம் உள்ளேயும் இல்ல, வெளியிலயும் இல்ல. அதுக்கு எப்படி? அவங்க திருமணத்துக்கு அவங்க தயாரா இல்ல, பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்றாரு. 36 வயசு ஆறுது. சிம்பிள் வே அதான். உதயங்கோய் பொண்ணா வந்ததுனாலே அவருக்கு அவர் தயாரா இல்லாதவர் போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தா எப்படி நடக்கும்? பார்த்துட்டு இருக்காங்க, அமைய மாட்டேங்குது. ரிசல்ட் அதான், அவர் தயாரா இல்ல. இப்ப கவித்துக்கு உதயத்து தொடர மாதிரி இருந்ததுன்னா அவர் கல்யாணம் எப்பவும் பண்ணிக்கிற மாட்டார். கடந்துட்டா அவர் பண்ணிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. புரியல எப்ப இருக்கு? 40 வயசுல. சோ உதயங்கவி பால் 1ஆம் திருமணத்துக்கு வந்து கேட்டாங்கன்னா நோ மேரேஜ். அவருக்கு தயாரா இல்ல. நோ மேரேஜ்னு சொல்லக்கூடாது, தயாரா இல்ல. ஒண்ணு அவர் தலி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டு அதனால பயப்படலாம். அவரு அதுக்கு திருமணத்துக்கு தயாரா இல்ல. அதுக்கு அவரு நடக்குமா நடக்காதுங்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். சரி, அவர் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சாரா சார். அந்த பொண்ணோட கல்யாணம் அவருக்கு சரியா அமையல. அதனால இந்த இடமும் பண்ணிக்க பயப்படுறாரு. அதனால தள்ளிக்கிட்டே போறாரு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நம்ம கேள்விக்கு பதில் என்னம்மா? உதயம் கவிப்பாட ஒன்னாகிறது அவர் தயாரா இல்லை, அதை மட்டும் படிப்போம். ஏன் தயார் இல்லைங்க அப்புறம் பார்ப்போம். ஓகே சார், தேங்க்யூ சார். நல்லது. அடுத்து. வணக்கம் ஐயா. வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. ஒரு பெண் வந்து துலா லக்னம் ஐயா. அவர் வந்து இப்போ திருமணத்துக்கு பார்த்துருக்காங்க, வரன் பார்த்துட்டாங்க, அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா திடீர்னு வந்து அவங்க பார்த்த ஜோதிடர் வந்து பெண்ணுக்கு வந்து சுக்கர தசையும் கேது புத்தியும் நடக்குது, அதனால திருமணம் இப்ப பண்ண வேண்டாம், 1 இயர் கழிச்சு பண்ணுங்கிறாங்களாமா. இது நம்ம ரூல்ல இருக்குங்களா? சுக்கர தசையில கேது புத்தியில திருமணம் சம்பந்தம் இல்ல. சுக்கரன் 7ல இருக்காருன்னு வைங்க. சுக்கரன் 7ல இருக்காரு, இல்ல 2ல இருக்காரு, 11ல இருக்காரு, இல்ல கேதுவோ 2ல 7ல வந்து அவங்கதான் கல்யாணத்தை பண்ண போறாங்க. ஆனா தனிப்பட்ட இடத்த சொல்லாம சுக்கரங்கிறது கல்யாணத்தை தடைசிங்கிறது தவறான பதில். சுக்கரன் லக்னத்துல 12ல இருக்காங்க, கன்னியில இருக்காங்க. கல்யாணத்தை தடைசின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்கய்யா. இங்க பாருங்க, எல்லா சுபகரமும் கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னா எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். எல்லா பாவகரங்களுமே கல்யாணத்தை பண்ணி வைக்கும் அப்படின்னா எல்லாருமே இன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ப கல்யாணத்தை சுகம் துக்கம் தான் கலந்துருக்கு. அப்ப நின்ற பாவகம் அல்லது ஒரு கிரகம் நின்ற பாவகம் தான் திருமணத்தை பண்ண போகுது. அப்ப திருமணத்துக்குரிய பாவங்கள்ல கிரகம் இருக்கான்னு பாருங்க, அதோட நட்சத்திரங்களை கிரகம் இருக்கான்னு பாருங்க.
அந்த பாவாதி விலகு இருந்தா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அந்த எதுவுமே இல்லாம சுக்கிரன் 2-7-11 இருக்கு இல்லாம அது கல்யாணத்தை பண்ணாது. நீங்க சொன்ன மாதிரி கேது 12ல இருக்காரு, அதனால அவர் கல்யாணத்தை தள்ளி போறதுக்காக நேரம் யாரோ ஒருத்தர் மூலியமா பதிலா வரலாம். அதே கேது 2ல இருந்தாருன்னா கேது இல்லாம 2-7-11 இருக்கக்கூடிய கிரகம் தான் திருமணத்தை பண்ண போகுது. நீங்க சொன்ன ஜாதகத்துல 2ல யாரு சுக்கிரன் எங்கம்மா இருக்கு? இல்லைங்க, துலா லக்னம் சுக்கிரன் லக்னத்துல இருக்காங்க, நடக்கிறதுனால பாவகம் மட்டத்துல கண்ணிக்கு வந்துருவாருங்கய்யா. 12ல வந்துரு கேது கண்ணில இருக்காருங்கய்யா. 2 பேரும் சேர்ந்து தானே இருக்கிறாங்க. கேது விருச்சிகத்துலங்க, சூரியன் கேது கேது இல்லாம திருமணம் இல்ல அவருக்கு. நம்ம சொன்ன ரூலே மறுபடியும் அப்ளை இருப்பாங்க. லக்கணத்துக்கு 2-7-11 இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் திருமணத்தை கேது 2ல இருக்காருன்னா கேது தசியோ கேது புத்தியோ கேதுந்தரமோ இல்லாம திருமணம் இல்ல. திருமணத்தை அன்னைக்கு கூட கேது நட்சத்திரமா இருக்கலாம், இல்ல வரப்போற மாப்பிள்ளை கேது தசியோ கேது புத்தியோ இல்லாம திருமணம் கிடையாது. உத்தரவாதமா சொல்ல கேது இல்லாம அவங்க குடும்பத்துல திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால கேதை அவாய்ட் பண்றது தப்பு. இவங்க ஜாதகத்துல கேதை எடுத்துக்கொள்ளலாம். நல்லது நல்லதுமா. அடுத்து சொல்லுங்க அறிவழகன். கேட்கல அறிவழகன், கேட்கலை. காதலன் பிரிந்த காதலன் அல்லது காதலி சேருவாங்களான்னு கேட்கிற கேள்விக்கு களத்திரக்காரர்கள் மட்டுமே சம்பந்தப்படுது. புதனும் 5ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டது. அப்ப சொல்லலாமாங்கய்யா? அந்த காதலன்னு சொல்றவங்க வெறும் மென்டலி காதலா இல்ல பிசிக்கலி காதலான்னு வேணும்ல? சரிங்க. பிசிக்கலா அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா 7ஆம் அதிபதி தான் கனெக்ட் ஆகும். சரிங்க. அவங்க காதலை தாண்டி அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கல்ல. அதான் நீங்க கேட்கும் போது ஏப்பா 7ஆம் இடம் சம்பந்தப்படுதே, உண்மையிலே இதுக்கு வெறும் காதலின்னு காட்டிலே காதலியை தாண்டியான்னு கேளுங்க. ஆமான்னா சேருவாங்க, இல்லைன்னு சேர மாட்டாங்க. சரிங்க சரிங்க. கோச்சார சந்திரனை அடுத்து தொட போற கிரகத்தோட புத்தியோ அந்தரமோ இப்பயே நடக்குது, அது சம்பவம் நடக்கும்னு சொல்லலாமாங்கய்யா? அதான் சொன்ன மாதிரி கேட்டது அந்த பதில் முதல்ல கேட்டு ஓகேன்னா நடக்கும். ஓகேங்க சரிங்க, நல்லது. அடுத்து குருவேசரம் லட்சுமிநாராயணன் பேசுறேன் ஜி. வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் இந்த இதுல ஒரு கன்னி லக்னம் 2ல சனி, 3ல குரு இருக்கு. தனுசுல, மகரத்துல, கும்பத்துல, மீனத்துல கிரகம் இல்ல. இப்ப சனி தசை குரு புத்தி குரு அந்தரம் வரும்போது அது 2, 3, 4 பலனை தருமா, 2, 3, 7 பலனை தருமா, இல்ல 2, 4, 3வது பலனை தருமா? ஏன் இப்படி ஒரு கேள்வி? இல்ல ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஜி, எனக்கு வேற ஒண்ணும் இல்ல. அவர் கண்ணில கண்ணுக்கு 2ல சனி இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. ஆமா. கூட கேது இருக்கா? இல்ல கேது இல்ல, தனியா இருக்கு வச்சுக்கோங்க. அதே 3ல குரு இருந்து கூட கேது இருக்கா? இல்ல. அப்ப கேது எங்க இருக்கு? இல்ல ஜஸ்ட் இது எப்படி கேட்டாக்க 2ல சனி இருக்கு, 3ல குரு இருக்கு, சனி தசை குரு புத்தி நடக்குது. சரி, அதோட கேது இல்ல. நீங்க சொல்றது எந்த வருஷம் தெரிஞ்சுக்க கேட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. 2ல சனி இருக்கிற 2ஆம் வீட்டு வேலையை முதல்ல செய்யும். தன்னோட வீட்டுல கிரகம் இல்லைன்னா அந்த வீட்டையும் சேர்த்து செய்யும். அப்ப கண்ணில சனி செய்ய போறாரு. குரு 3, 4, 7 வேலையை குரு செய்ய போறாரு. இப்ப நடக்கிறது சனி குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல 7ஆம் பாவத்துல இருக்கிற எல்லா பகுதியும் இந்த கிரகங்கள் 2மே செஞ்சிருவாங்க. சோ அந்த கால அளவு மட்டும் தான் எப்படின்னு கேட்கலாம். 30% எடுத்துக்கலாமா ஜி? ஆமா ஆமா, 3க்கு 30. சரி சரி, அதுதான். அதாவது ஒரு பலன் 2ஆம் வீட்டு பலன் நடக்கும் போதே, அதாவது சம்பாதிக்கும் போதே அம்மாவோட நிலைமையை பார்க்கணும். 4 கூடியவர் சனி, குழந்தைகளை தொந்தரவு ஒண்ணும் இல்லை, மைனஸ் பண்ணணும். ஏன்னா 5ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் வருமானத்தை சனி கொடுக்கும் போது அந்த செலவை அம்மாவும் பிள்ளை இந்த மக பொண்டாட்டி அப்பா அம்மா எல்லாம் திங்க மாட்டாங்க. 2ஆம் பாவத்தோட பலனை சனியோட இன்னும் 2 பாவம் 4, 5 தான் சேர்த்து கூட்டிகிட்டு வரும். அதே மாதிரி பாவ பலன் புத்திநாதன் அப்படிதான் பண்ணுவாரு. அவர் ஒரு சொத்து வாங்கினா கூட சனி தசையில வாங்கினாரு, இல்ல சனி புத்தியில வாங்கினாருன்னா 5ஆம் இடம் பூர்வீகம், 4ஆம் இடம் சொத்து. பூர்வீக இடத்துல தான் போய் இடம் வாங்குவார், பூர்வீக ஊர்ல தான் போய் வாங்குவார். அது 3த்தையும் கனெக்ட் பண்ணி தான் பண்ணும். 3ம் பண்ணும். 3மே 33,
ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒன்னா போன தனிச்சு இயங்காது. அதுல எது வெளிப்படும்னா, 2வது வீட்டுல சனி இருக்கிற 2வது வீட்டு பவர் சம்பாரிச்சாரு வாங்கினாரு, இவர் சம்பாரிச்சார் பிள்ளைக்கு செலவழிச்சாரு, இவர் முன்னிலைப்படுத்தி காமிச்சிட்டே இருக்கும் நின்ற வீட்டை. ரொம்ப நன்றி. நல்லது. அடுத்து தேங்க்யூ. என்னோட அனுபவத்துல இன்னொன்னு பதிவு பண்ணிடுறேன்னு பாருங்க. என்னோட ரொம்ப நெருங்கின நண்பர் சுந்தரராஜன் பேரு. அவரு ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாரு, நீங்க ஊருக்கே சொல்லுங்க, எனக்கு மட்டும் சொன்னா படிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டே இருப்பார். எப்ப பிறந்தீங்கன்னு கேட்டா டேட்டு டைம்லாம் பக்காவா சொல்லுவாரு. ஜாதகத்தை பக்காவா கையில கம்ப்யூட்டர் ஜாதகம் 1க்கு 3 விதமான டைப்ல ஜாதகம் போட்டு வச்சிருப்பாரு. அதே ஜாதகங்களை அதே இடங்களை ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அதுல அவருக்கும் அவர் கொடுத்துருக்க ஜாதகத்துக்கும் 8 மாசம் வித்தியாசம் இருக்கு. எப்ப 8 மாசம் 5 மாசம் வித்தியாசம் இருக்கு. அதுல எப்படி தப்பு நடந்திருக்குன்னா, அந்த அம்மா 5/3/1968 போட்டிருக்காங்க. அவர் 5/8/1968 ஓட்டு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காரு. அந்த 3/8 மாதிரி இருந்திருக்கு. ஸோ அவருக்கு திருமணம் நடந்தது, சம்பவம் நடந்தது எல்லாமே அந்த 8வது மாசத்தை வச்சுதான் பண்ணியிருக்காரு. ஆனா அவரும் ஒரு ஜோசியர்கிட்ட ரொம்ப பர்ஃபெக்டா எல்லாமே நடந்திருக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு ஜோசியர்கிட்ட எதுவுமே நடக்கலைன்னு பார்த்திருக்காரு. ஸோ மறுபடியும் தேதி 5 மாசம் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகுட்டு என்னங்கப்பா இதுன்னு போரடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் என்ன எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம டேட்டாஸ் ஒத்துழைச்சு நம்ம ஜாதகத்தை ரீசெக்அப் பண்ணுவோம். இல்லை நம்மளோட அனுபவங்களை இன்னும் கொஞ்சம் கூர்த்திட்டிக்கலாம். தப்பா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அப்படியே தப்பு வந்தா ஒரு பதில் தப்பு வரலாம், எல்லாமே தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இன்னைக்கு இது போதும். மணி 8 மணி 7 நிமிஷம் ஆச்சு. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை சந்திப்போம். அதுவரை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளின் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரசனையானத்தையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அண்ணா தேங்க்யூ ஜி. ஓகேம்மா.